உன் காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேணுமா, இந்த பாட்டில் வச்சுக்கோ. மாம்பழமும் இதுவும் ஒண்ணுதான். ஒன்னா மாம்பழத்துல இருக்கிறத விட அந்த பாட்டில் 6 மடங்கு சர்க்கரை இருக்கு நண்பர்களே, 4 மடங்கு உப்பு இருக்கு. அப்ப காதலிக்கு காதல் வருமா வேற ஏதாவது வருமானு குடிச்சு பார்த்தா தான் தெரியும். உனக்கு வேணும்னா மாம்பழத்தை அப்படியே வாங்கி கூட. ஆரஞ்சு பழத்தை நேரா 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா 18 கிராம் ஃபைபர் கிடைக்கும். அதே 3 ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை குடிச்சேன்னா வெறும் 4 கிராம் தான் கிடைக்கும் ஃபைபர். ஒரு நாளைக்கு தேவை 21 கிராம் ஃபைபர் 3 ஆரஞ்சுல கிடைச்சிடும். அந்த ஆரஞ்சு வேணாலும் கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிடணும். அது போய் கடையில போய் பெருசா அடிக்க டென்னிஸ் பால் மாதிரி அடிக்க வச்சிருக்கான். அந்த வெளிநாட்டு கமலா ஆரஞ்சு கொடுப்பா அப்படிங்க. கமலாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு மெரிடியன் ஃப்ரூட். அது எலுமிச்சம்பழத்துக்கும் திராட்சைக்கும் இடையில பிறந்தது. அது அதை போய் நம்ம அதை வாங்கக்கூடிய அது வெளிநாட்டுல காலையில அவங்க அந்த சாவர் ஜூஸ் குடிக்கிறது பழக்கம். அதுக்காக ஹைபிரிடைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பழங்கள் தான் இங்க ஆரஞ்சு பழமா அடுக்கி வச்சிருக்காங்க. கமலா பழம்னா லேசா ஒரு தொலியை லேசா கிழிச்சு ஒரு உதர்னா பழம் வெளியே வந்து விழுந்துரும். அவ்வளவு நார்ச்சத்து உள்ளது. தொலிக்கும் அதற்கும் இடைவெளி அவ்வளவு இருக்கும். அந்த பழம் 3 பழம் சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லது. சளி பிடிக்காதவங்க, ஆஸ்துமா தொந்தரவு இல்லாதவங்க அதை எடுத்துட்டு போகலாம். ஆனா அந்த பழம் எங்கேயாவது ஓரமா விலை குறைவான இடத்துல இருக்கும். திராட்சைனா போய் இப்ப சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்காப்பா. அது அமெரிக்கால இருந்து கலிபோர்னியால இருந்து ஒரு கிரேப்ஸ் தான் 250 ரூபா அரை கிலோ. அதைத்தான் போய் வாங்குறது. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வருது இல்ல. ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா, உலகத்துல மிக அதிக அளவுல வணிகம் செய்யப்படக்கூடிய மூலிகை பொருள் திராட்சையில இருக்க விதை. நம்ம பன்னீர் திராட்சையில இருக்கு, திட்டுக்கல்ல இருந்து வரும், 60 ரூபா தான். ஆனா இதுவரைக்கும் நான் எந்த கடையிலயும் அந்த பன்னீர் திராட்சைய மேல பார்த்ததே இல்ல, கீழே தான் பார்க்கணும். எங்கேயாவது ஓரமா கூடையில வச்சிருப்பான், போடா போய் எடுத்துட்டு போட்டு. ஆனா அந்த பன்னீர் திராட்சை விதையோட சாப்பிடணும். ஆனா நம்ம வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை துப்பிடுறா அப்புறம் உள்ள இருந்து செடி வளர்ந்துரும். பயங்கரமான அறிவாளிகள். அதனால நம்ம திராட்சை தைக்கும் போது துப்பி துப்பி சாப்பிட்டு விதை இல்லாத திராட்சையை வாங்க ஆரம்பிச்சிட்டான். நண்பர்களே, உடலுக்கு ஆரோக்கியம் வேணும்னா கமலா ஆரஞ்சு, உள்ளூர் ஆரஞ்சு, அந்த விதையுள்ள திராட்சை அது போது நமக்கு. இருக்கிறதுலே சிறந்த பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம். என்னைக்கு கவுண்டமணி சேர்ந்திலும் அப்படி அடிச்சுக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் வாழைப்பழத்துக்கு மேல மரியாதையே போயிடுச்சு. பல வீட்டுல அது பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் பயன்படுது. சாமி கும்பிடும்போது வச்சு 2 பத்தியை வச்சுட்டு அப்புறம் அதை அழுகிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு போய் பார்க்க போகும்போது ஒரு நல்ல ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன். வந்துட்டாங்க வாழைப்பழத்தோட வேற வழியே இல்லையா அப்படிப்பான். அந்த காலத்துல எங்க வீட்டுக்கு வாழைப்பழத்தை தார்ல தூக்கிட்டு வந்தா அதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. தார்ல ஒரு தார் வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே வாழைப்பழத்தை மட்டும் யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர் களியக்காவலையில தென் தமிழ்நாட்டினுடைய உட்டுல இருந்து இந்த பக்கம் தர்மபுரி ஒசூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி வாழைப்பழம் இருக்கு. களியக்காவலை பக்கத்துல செவ்வாழை கிடைக்கும், நேந்திரன் வாழை கிடைக்கும். பெண்களுக்கு குதிகால வரக்கூடிய வலிக்கு அந்த செவ்வாழை மிகச்சிறந்தது. பிள்ளை வெயிட் போட மாட்டேங்குதான், நேந்திரன் வாழை சிறப்பானது. திருநெல்வேலி பக்கத்துல நாட்டுப்பழம்னு இருக்கும், இங்க முந்தன் வாழைன்னு சொல்றாங்க. நார் நிறைய இருக்கும். தொலியை உரிச்சா தொலி வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளவு நார் ஒட்டி இருக்கும். அந்த நார் உள்ள வாழைப்பழம் மூல நோய்க்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது, பௌத்திரம் வராது. நாகர்கோயில்ல மட்டி பழம்னு ஒன்று இருக்கும், சின்னோண்டு இருக்கும், ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். 20 பழம்லாம் சாப்பிடலாம். ஆனா அந்த மட்டி பழம் குழந்தை அந்த வீனிங் பீரியட்ல கொடுக்கக்கூடிய பழம். அப்படியே இந்த பக்கம் திருச்சியில வந்தீங்கன்னா மோரிஸ் வாழைப்பழம் இருக்கும், பச்சை கலர்ல இருக்கு. பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கும் குடல் புண்களுக்கும் நல்லது, குளிர்ச்சி. ஏலக்கி தர்மபுரி பக்கத்துல இருக்குது, நல்ல சுவையா இருக்கக்கூடிய பழம், அதுவும் எடையை கூட்டுவதற்கு உதவியா இருக்கு. இன்னும் திண்டுக்கல் சிறுமலை பழம், ஈரோடுல தேன் வாழை, எத்தனை பழங்கள் வாழைப்பழத்துல ஒவ்வொரு ஊர்ல இருக்க பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணத்தை சொல்லியிருக்கான். எந்த ஊர்லயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு இப்படி மாதிரி மூலம் போகும், ஆஸ்திரியால இருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கு இது மாதிரி வயிற்று வலி போகணும் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? ஆனா நம் தமிழ் சமூகம் இவ்வளவு பழங்களை அடையாளம் காட்டி இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்லி கிவி தான்ப்பா சாப்பிடுவேன், நியூசிலாந்துல இருந்து கிவி 60 ரூபா கொடுத்து ஒண்ணு வாங்குவேன். எதுக்கு? நம்ம ஊர்ல நெல்லிக்காயில இருக்காத விட்டமின் சி அந்த கிவியில இருக்கு. எங்க வீட்டுல ஒன்லி சின்ன பிள்ளைங்கலாம் ஸ்ட்ராபெரி தான் சாப்பிடுங்கிறாங்க. நாம பழக்கி வச்சிருக்கோம் நம்முடைய பணத்தை, நம்முடைய பெருமிதத்தை, நம்முடைய நான் என்னால் வாங்க முடியும் என்று நினைத்து இந்த வெளிநாட்டு பழங்களை அறிமுகப்படுத்துறோம். அந்த பிள்ளை பிறக்கும் போது பிரெயின்ல லோடாகி வரல, ஸ்ட்ராபெரி பிடிக்கும், ராஸ்பெரி பிடிக்கும்னு. நம்ம ஊர் நவாப்பழத்தை வாங்கி கொடுப்போம், நம்ம ஊர் நெல்லிக்காயை கொடுப்போம். உள்ளூர் பழங்கள் உசத்தி நண்பர்களே. உள்ளூர்ல விளையிற தானியம், உள்ளூர்ல விளையிற பழங்கள், உள்ளூரில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் பாதுகாப்பானது. அதுல ரசாயன கெமிக்கல் இல்லாம முடிந்த வரைக்கும் நாமே நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து இது மாதிரி ரசாயனங்கள் கலப்பு இல்லாத போட்டு தாப்பா கூடுதல் விலை கொடுத்து நாங்க வாங்கிக்கிறோம்னு விவசாயம் செய்யாத நண்பர்கள் அப்படி வாங்கிப்போம்.
நம்மால் முடியும். நம்ம தோட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாடி தோட்டம் போட்டுக்க முடியும். நம்மளால பின்னாடி கீரை செடி வைத்துக் கொள்ள முடியும்னா நேரடியா நாமளே அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக திட்டமிட்டு தான் நம்முடைய உடலை செதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது.